ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் நீங்க வாட்ஸ்அப்பை பயன்படுத்துறீங்களா? அப்பனா இனி வரக்கூடிய நாட்கள்ல வாட்ஸ்அப்ல நிறைய புது புது விஷயங்களை அறிமுகப்படுத்த போறாங்க. அது எல்லாத்தையும் நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ல. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா அதுவும் ஒன் பை ஒன்னா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் மெசேஜ் அதிகமா பயன்படுத்தாம வீடியோ மெசேஜ், வாய்ஸ் மெசேஜ்லாம் அதிகமா நீங்க பயன்படுத்துறீங்கன்னா வந்த வீடியோ மெசேஜை நீங்க ஷார்ட்டா ஃபாஸ்டா அந்த வீடியோ மெசேஜுக்கு நீங்க ஒரு பதில் வீடியோ மெசேஜை நீங்க பதிவு பண்ண முடியும். ஆனா வாய்ஸ் மெசேஜ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நீங்க ஃபாஸ்டா நீங்க ரிப்ளை பண்ண முடியுமான்னா முடியாது. ஆனா இப்போ முடியும் அப்படின்னு இருக்காங்க வாட்ஸ்அப். அதாவது ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த வாய்ஸ் மெசேஜை நீங்க முதல்ல லிசன் பண்ணணும். அதாவது நீங்க முழுமையா ப்ளே பண்ணி கேட்கணும். கேட்டதுக்கு அப்புறம் அதே வாய்ஸ் நோட்ல லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஐகானை வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. அந்த ஐகான் நீங்க தட்டி பதில் வாய்ஸ் மெசேஜை நீங்க பண்ண முடியும்னு இருக்காங்க. நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், வந்த வாய்ஸ் மெசேஜ் என்ன பண்ணுவோம், கேட்போம். கேட்டதுக்கு அப்புறம் அதை செலக்ட் பண்ணிட்டு வழக்கமா நம்ம பண்ணக்கூடியதை நம்ம பண்ணி நம்ம அனுப்புவோம். அப்படிதானே? நீ அப்படி பண்ண வேண்டாம். எப்படி வீடியோ மெசேஜுக்கு பக்கத்துல உங்களுக்கு அந்த ஷார்ட் கட் பட்டன் இருக்கோ, அதே மாதிரி வாய்ஸ் நோட்லயும் ஒரு ஷார்ட் கட் பட்டனை வந்து டிஸ்ப்ளே பண்ண போறாங்க. நீங்க கேட்டா மட்டும்தான் அந்த ஷார்ட்கட் பட்டன் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இந்த அற்புதமான ஃபீச்சர் கூடிய சீக்கிரத்துல வாட்ஸ்அப்ல வரப்போகுது. வாட்ஸ்அப்ல ஒரு புது ஃபீச்சரை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. எதுல தெரியுமா? சேனல் அப்படிங்கிற பகுதியில. இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்கு. நீங்க சொந்தமா வாட்ஸ்அப்ல ஒரு சேனலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. அதுல நிறைய விஷயங்களை நீங்க ஷேர் பண்றீங்கன்னா கண்டிப்பா நிறைய ஃபாலோவர்ஸ் உங்களை பின்தொடருவாங்க. அப்படி தொடரக்கூடிய ஃபாலோவர்ஸ் அவங்க மொழிகள்ல மெசேஜ் போட்டாங்கன்னா அந்த மெசேஜ் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வாட்ஸ்அப் டிரான்ஸ்லேட் அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. இந்த டிரான்ஸ்லேட் எங்க அறிமுகப்படுத்த போறாங்கன்னா, இப்போ உங்களுக்கு சொந்தமா ஒரு சேனல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சேனலோட இன்ஃபோல நீங்க டிரான்ஸ்லேட் அப்படிங்கிற பகுதியை பார்க்கலாம். அநேகமா அது டிஃபால்ட்டா ஆஃப்ல இருக்கும். நீங்க என்ன பண்ணணும், அதை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி வேற எந்த மொழிகள்ல வந்தாலும் அதை உங்க மொழிக்கு நீங்க மாத்தி தெரிஞ்சுக்க முடியும். பதில் ரிப்ளையும் பண்ண முடியும். ஸோ இந்த அற்புதமான ஒரு ஃபீச்சர் கூடிய சீக்கிரத்துல வாட்ஸ்அப்போட சேனல்ல அறிமுகப்படுத்த போறாங்க. காத்திருங்கள். அநேகமா வாட்ஸ்அப் யூசர்ஸ் எல்லாருமே இந்த மெட்டாயை நீங்க ரிசீவ் பண்ணிருப்பீங்க. அப்படிதானே? உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்க இந்த மெட்டாயில நீங்க பதிவிட்டீங்கன்னா மெட்டாயே அதுக்குண்டான ஒரு பெஸ்ட் ஆன்சரை, அதாவது பெஸ்ட் ரிசல்ட் நமக்கு கொடுக்கும். அது மூலியமா தெரிஞ்சுக்கலாம். எப்படி கூகுளோட ஜெமினையோ, எப்படி ஓப்பன் ஐயோட சாட் ஜிபிடியோ, எப்படி மைக்ரோசாஃப்டோட கோபைலட்டோ, அதே போல இந்த வாட்ஸ்அப்போட மெட்டாயே. வாட்ஸ்அப்ல மட்டும் இல்ல, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லா தளத்திலையும் நீங்க மெட்டாயை நீங்க பார்க்கலாம். ஸோ வாட்ஸ்அப் யூசர்ஸ் நீங்க கண்டிப்பா மெட்டாயை பயன்படுத்திருப்பீங்க. இப்போ ஒருத்தர் இருந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோ, ஃபேமிலி மெம்பர்ஸோ யாராச்சும் ஏதாவது மீடியா ஃபைல் அனுப்புறாங்க, ஏதாவது டாக்குமெண்ட் அனுப்புறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்க என்ன பண்ணுவீங்க, காப்பி பண்ணி நீங்க அங்க பேஸ்ட் பண்ணுவீங்க. எங்க மெட்டாயில நீங்க பேஸ்ட் பண்ணுவீங்க. அப்படிதானே? இவ்வளவு நாள் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா வாட்ஸ்அப் என்ன சொல்றாங்கன்னா, இனி நீங்க அப்படி பண்ண வேண்டாம். நீங்க யாரோட அக்கௌண்ட்ல இருந்து அந்த குறிப்பிட்ட டாக்குமெண்ட்டோ, மீடியா ஃபைலோ நீங்க ரிசீவ் பண்றீங்கன்னா அதை ஜஸ்ட் அங்கிருந்து நீங்க மெட்டாய்க்கு ஃபார்வர்ட் பண்ணலாம். ஃபார்வர்ட் பண்ணி அதை பத்தி நீங்க மெட்டாய் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு இருக்காங்க. நீங்க வாட்ஸ்அப்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப யாருக்காச்சும் உங்களுக்கு கால் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, வாட்ஸ்அப்ல இருந்து வெளியே வந்துட்டு உங்க போன்ல இருக்கக்கூடிய போன் ஆப்பை ஓபன் பண்ணி அந்த நபருக்கு நீங்க கால் பண்ணுவீங்க. அப்படித்தானே? ஆனா இனி அப்படிலாம் நீங்க பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப்ல இருந்துகிட்டே அந்த நம்பரை டயல் பண்ணி அங்க இருந்தே நீங்க என்ன பண்ணலாம், யாருக்கு வேணாலும் கால் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அந்த அற்புதமான ஒரு டயலர் பேடை வந்து வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன். அது எங்க இருக்கு, நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கோங்க. உடனே போயிட்டு உங்க வாட்ஸ்அப்ல செக் பண்ணுங்க. இப்போ வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணுவோம். பாட்டம் ரைட்ல பாருங்க, கால்ஸ் டேப்னு இருக்கு. அதை நம்ம தட்டுவோம். தட்டின உடனே ஒரு ஃபிளாட்டிங் ஐகான் இருக்கா, அதை நம்ம தட்டுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கால் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை நம்ம தட்டுவோம். ஸோ இது ஒரு டயலர் பேட். 2 வழிகளில் பயன்படுத்தலாம். வாட்ஸ்அப்ல உள்ள நபர்களை வந்து நம்ம கால் பண்ணலாம். இன்னொன்னு வாட்ஸ்அப்ல அல்லாத நபர்களை கூட இது வழியா நம்ம கால் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன், ஒரு நம்பரை நான் செட் பண்ணிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா நாட் ஆன் வாட்ஸ்அப்னு வருது.
இப்போ நான் என்ன பண்றேன், டயல் பண்ண போறேன். டயல் பண்ணோடனே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கிரீன்ல அந்த நம்பர் டிஸ்ப்ளே ஆகும். இப்போ நான் இதை தட்டினா டைரக்டா என்னுடைய ஃபோன் ஆப் ஓப்பன் ஆகும். ஸோ வாட்ஸ்அப்ல இருந்துகிட்டே நீங்க யாருக்கு வேணாலும் கால் பண்ணலாம். செமல ட்ரை பண்ணுங்க. ஃபைனலி வாட்ஸ்அப்ல நீங்க ரெகுலரா ஸ்டேட்டஸ் போடுவீங்களா? அப்பனா இந்த பகுதி உங்களுக்கான பகுதி. ஏன்னா வாட்ஸ்அப் இந்த அப்டேட்ஸ் அப்படிங்கிற டேபுக்குள்ள போய் 2 ஃப்ளாட்டிங் பட்டனை நீங்க பார்க்கலாம். அதாவது பேஜோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளாட்டிங் பட்டன் இருக்கு. அதை நீங்க பயன்படுத்தி வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடலாம். இப்போ அந்த 2 ஃப்ளாட்டிங் பட்டன் எதுக்கு? இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கு. அதை ரிமூவ் பண்ணிட்டு அதை அப்படியே மேல துண்டா துக்கா தூக்கி ஒரு இடத்துல நம்ம செட் பண்ணிடலாம் அப்படின்னு வாட்ஸ்அப் முடிவு பண்ணிருக்காங்க. இமேஜும் லீக் அவுட் ஆயிருக்கு. அந்த இமேஜை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அது வழியா நீங்க டெக்ஸ்ட், வாய்ஸ், அப்புறம் போட்டோ, வீடியோ எல்லாத்தையும் நீங்க ஸ்டேட்டஸா போட முடியும். இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். சொல்லிட்டேன். அப்புறம் என்ன, நீங்க அப்பப்ப என்ன பண்ணுங்க, வாட்ஸ்அப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா அப்டேட்டை கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க அனுபவிக்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. இந்த வீடியோல நான் ஒன் பை ஒன்னா நிறைய புது புது விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க. கண்டிப்பா இதுல 1, 2 உங்க வாட்ஸ்அப்ல ரீச் ஆயிருக்கலாம். சந்தோஷம். அதை நீங்க அனுபவிச்சுக்கோங்க. வராத ஃபீச்சர்ஸை கண்டிப்பா நீங்க கூடிய சீக்கிரத்துல அனுபவிக்க போறீங்க. அதுக்கு அப்பப்போ நீங்க வாட்ஸ்அப்ல அப்டேட்டை கொடுத்துக்கோங்க. ஸோ இது ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்தா நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா இது நல்லா இருக்காது. உங்களுக்கு பிடிச்சமான நபர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல நிறைய பட்டனை விதைச்சு விட்டுருக்காங்க. அதுல ஒண்ணு தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்க நல்ல கருத்துக்களை இதுல பதிவிடுங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.